வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ப்ளோர் கேபிஎஃப். நான் உங்கள் ஏபி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்காங்க. கன்னியாகுமரியிலேருந்து தான் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ஆல் இண்டியா ரைட் செட்டப்பை காமிக்கணும்னு இருக்கேன். அதுக்கான அமௌண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தனியாக பர்டிகுலர் ப்ராடக்டை பற்றின இண்டிவிஜுவல் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ இது எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரொம்ப லாங் ஸ்டோரி, அது தனி வீடியோவாக நான் போடுறேன். இப்போதைக்கு நம்ம பிளாக் செட்டப் என்னென்ன இருக்குது, நம்ம ஆல் இண்டியா ரைடுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறோம், என்னென்னலாம் கேரி பண்ணுறோன்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக வந்து சரி ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம், ஆல் ஓவர் இந்தியா ரைடு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹேங் ஆகிடுச்சு. என்னடா இது 4 வருஷமாக போராட்டம், ஃபோன் வாங்குகிறோம் தொலையுது, ஃபோன் வாங்குகிறோம் ஹேங் ஆகுது, டிஸ்பிளே மாற்றுறோம், இப்படியே போயிட்டுருக்குன்னு பார்த்தா மறுபடியும் ஃபோன் இஷ்யூ ஆயிடுச்சுங்க. இம்மீடியட்டாக ஒரு செகண்ட்ஸில் ஒரு லேப்டாப் வாங்கிடுவோம், எடிட்டிங் பண்ணிடலாம், அங்கங்கே போய் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் வாங்க போனேன். 27 தான் பட்ஜெட்டு, 25 to 27 பட்ஜெட்டில் தான் போனேன். பட் ஆஸ் ஸ்டஃப் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்க போனப்போ அதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்னாங்க. இது வாங்குறதே அங்கே போனதுக்கப்புறம் ஒரு மேக் புக் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அது இன்டெல் கோர் தான் வருது, M1 M2ல வரல. எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தது. ஸோ here we go. இதுதாங்க ஆப்பிள் மேக்புக் ப்ரோ வாங்கிட்டேன். என்னோட சேவிங்ஸ் மொத்தமாக நான் ட்ராவல் பண்ணலான்னு வச்சிருந்த மொத்தமும் இந்த மேக்புக் சாப்பிட்டுடுச்சு. ஸோ 0 பட்ஜெட்டில் இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி ஒரு சின்ன பேசிவ் இன்கம் இருக்குது. நான் இன்சூரன்ஸ் பண்ணுறேன், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்கு பைக், கார், எந்த வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் வேணும்னாலும் ஜஸ்ட் கோட் கேளுங்க. உங்களுக்கு வேணும்னா நம்மக்கிட்ட போட்டுக்கலாம், இல்லை கொட்டேஷன் மட்டும் கூட கேட்டுக்கலாம். இது வந்து எனக்கு ஆக்சுவல் ரேட் 42,000 ஆச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 lakhs வரும். நம்ம செகண்ட்ஸ் யூஸ்டு வாங்கினது 42,000 வாங்கிட்டோம். இது ரொம்ப பாருங்க எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஸ்க்ராட்ச் ஆகுது, ஸ்க்ரீன் எல்லாம் இதுவாகுது. இது எப்படி கேரி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதுக்கு இமீடியட்டாக சேம் டே டெலிவரி போட்டு இது ஒரு 350 சம்திங் தான் வந்தது. இந்த பவுச் வாங்கினேன், இது வித் இது ரெண்டுமே சேர்த்து 350 தான் வந்தது. ஸோ இதை நம்ம சேஃபாக வச்சுக்கலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ள வச்சுட்டேங்க. சேஃபாக தான் இருக்கு. ஆனால் இன்னும் இது சேஃப் இல்லாமல் போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பைக் ரைட் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறோம், பேக் பேக் தான் யூஸ் பண்ணுறோம். ஆமா, ஹெவி எம்டி பேக்கே இது ஹெவியாக தாங்க இருக்கும். இது உள்ள வச்சு நான் பைக்கில் இது நான் டெல்லியில் வாங்கினேன். இது வந்து டெல்லியில் 2500 சம்திங் தான், 1500 அவ்வளோதான் வந்தது. 2020 சம்திங் லாங் பேக் வாங்கினேன். 2020 கூட இல்லை, 18 அந்த மாதிரி டைமில் வாங்கினேன். இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது உள்ள இதை வச்சு நான் கட்டிட்டு இருக்கேன், இதை வச்சு நான் கட்டுறேன். ஸோ இழுத்து கட்டும் போது எங்கேயாவது டேமேஜ் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா சார்ஜர் வச்சுக்கலாம், சார்ஜர் வச்சுப்பேன். சார்ஜர், இது கேபிள்ஸ் எல்லாம் இது உள்ள வந்துடும். ஸோ இது வந்து ஒரு 350, அது ஒரு 42,000, அரௌண்ட் 50,000 வச்சுக்கோங்களேன். இது வாங்கிட்டேன். பட் எனக்கு ஒரே இதுவாகவே இருந்தது. சரி ஓகே, நான் இன்சூரன்ஸ் பண்ணுறேன்ல, நான் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிஸ்னஸ்ல எனக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிது, சம்திங் 5,700 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. அதில் நம்ம அமௌண்ட் எடுக்க முடியாது, ப்ராடக்டாக தான் வாங்க முடியும். லக்கிலி நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சிடுங்க. உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சு நான் இப்படியே அன்பாக்ஸ் பண்ணாமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, ஓட்டை விழுந்துருச்சு. இம்மீடியட்டாக ரிமூவ் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டேங்க. சாரி, நான் உங்களுக்கு புதுசாக அப்படியே அன்பாக்ஸ் பண்ணலான்னு நினைச்சேன், ஆனால் முடியல. நடுவில் ஓட்ட முடிஞ்சதுனால நான் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இன்னொரு கவர் சூப்பரா பேக் பண்ணியிருந்தாங்க. 3 லேயர் பாருங்க, சம்மல அயன் பாக்ஸ் லுக் லேப்டாப் பேக். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப குட்டியா இருக்குமோன்னு நினைச்சேன். கொஞ்சம் பெருசாகவே இருக்கு கேரி பண்ண, பட் சேஃப். இப்போ இது உள்ள வச்சு நான் என்னதான் ரோப் போட்டு டைட் கட்டினாலுமே சரி, வேற லெவல்ல இருக்குங்க சேஃப்டி. நம்ம மேக் புக் ப்ரோக்கு சேஃபா இது நம்ம இது பண்ணோம். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் சொல்றேன். இதுல சார்ஜிங் போர்ட்டல் இருக்கு. ஓ மை காட், ஓகே, பாருங்க, USB
அப்புறம் சி டைப். ஸோ இந்த சார்ஜிங் இருக்கா. அப்புறம் இன்னும் அமேசிங்கான விஷயம், இது பாருங்க டேக் கூட பிரிக்கல, உங்களுக்காக அப்படியே வச்சிருக்கேன் நான் காமிக்கலாம்னு சொல்லிட்டு. இன்னும் சர்ப்ரைசிங்கான விஷயம் பாருங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்ட சவுண்ட் உங்களுக்கு கேட்காதுன்னு ஃபேன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இங்க பாருங்க, பாஸ்வேர்டை பார்க்க கூடாது. ஓகே, நல்லா இருக்குல்ல. ஸோ இதுல வந்து நம்பர் பாஸ்வேர்டோட கொடுத்துருந்தாங்க, செம்ம ஹாப்பி. இங்க பாருங்க, அப்படி ஓப்பன் ஆயிடும். ஸோ நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்ததுமே ரொம்ப ஹாப்பி நான். ஆக்சுவலா இது இந்த இந்த பேக்கே நான் வாங்கணும்னு ரொம்ப வருஷமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த பேக் தான் வரப்போதும் எனக்கு உண்மையாவே தெரியாது. நான் இமேஜின் பண்ணது ஒன்று வந்தது ஒன்று, இதுதான் வருதுன்னு தெரிஞ்சுதான். இங்க 2 கண்ணு வரும், மூக்கு வரும், லைட் செட்டிங்கோட. ஸோ அது நம்ம கேரி பண்ணும்போது, பைக் ஓடும்போது பின்னாடி லைட்டிங் சூப்பரா இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஆப்ஷன் இல்லாததுனால நம்ம ரிட்டர்ன் பண்ணி வாங்க முடியல. இங்க பாருங்க, ஸோ இது நம்ம பாலிசி பஜார் பிபி பார்ட்னர்ஸ்ல கொடுத்தாங்க. நம்ம பார்ட்னர்ல, ஐ மீன் பிபி பார்ட்னர்ஸ்ல வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்க ராயல் சுந்தரம்ல என்கிட்ட கோட் இருக்கு. ஸோ இது அவங்க நம்மளுக்கு நியூ இயர் கிஃப்டா கொடுத்தாங்க, அது வாங்கினேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த ஒன் பிளஸ் நாடுமே நான் இதில் தான் வாங்கினேன். இந்த பிஸ்னஸ் பண்ணி இதில் எனக்கு ப்ராடக்ட் கிடைச்சிது. இதில் வந்து இன்சென்டிவாக இது வாங்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ இந்த பேக், இந்த அயன் பாக்ஸு, இதுவுமே நான் அதில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்த இன்சென்டிவும் வருது. அதில் என்ன வாங்கலாம்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இங்கே பாருங்க, இதில் நம்ம பர்ஸ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் பாஸ்போர்ட் அண்ட் நம்ம மேக் புக் ப்ரோ இதில் வந்துருங்க. இப்படி வந்துடும். ஆக்சுவலாக இப்படி வைக்கலாம், இதில் வேற ஏதாவது கூட வச்சுக்கலாம். இல்லை இப்படி ஓப்பன் பண்ணி இது உள்ள வைக்கலாம். இப்படி வச்சா கிழிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. இது உள்ள இப்படி வச்சுக்கலாங்க. இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். நம்மளோட டைரி இது, நம்ம ஃபாலோ அப், நம்ம வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஃபாலோ அப் டைரி இது அது முடிஞ்சோன்னு இதில் யூஸ் பண்ணுவோம். இதுவும் ஃபாலோ அப் டைரி. நம்ம ட்ராவல்கான பவர் பேங்க், சின்ன பவர் பேங்க் பெருசாக வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா என்னோட லேப்டாப்பு, மொபைல், கோப்ரோ இது எல்லாத்துக்கும் சார்ஜ் இதில் போட முடியல. ஸோ சோலார் சார்ஜரில் வாங்கிக்கலான்னு இருக்கேன். ஸோ இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ பாக்ஸ், கோப்ரோ செட்டப், எஸ் இதெல்லாம் இப்போ வாங்கினேங்க, சென்னையில் வாங்கினேன், இப்போ ரீசெண்டாக வாங்கினது. ஏன்னா நைட்டில் நம்ம வ்ளாக் பண்ணுறதுக்கு லைட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கோப்ரோ ஒரு 30,000, இந்த அடாப்டர் ஒரு 5-6,000. இது போயிட்டே தான் இருக்கும், இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. மெமரி கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு. இது நம்ம கோப்ரோ இந்த செட்டப்பா, இதெல்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். இது நம்ம கோப்ரோ சார்ஜர், 2 பேட்டரி வச்சுருந்தேன், ஒரு பேட்டரி போயிடுச்சு, ஒரு பேட்டரி வீக்காக இருக்கு. இது நம்ம மைக், இந்த மைக்ல தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். நார்மலாக பேசினா வெளியே பைக் சவுண்ட், அந்த நாய்ஸ் எல்லாமே வருது. இப்போ உங்களுக்கு நாய்ஸே இருக்காது, பார்த்தீங்களா, இந்த மைக்கால தான். ஸோ இதெல்லாம் நம்ம செட்டப். இந்த பாருங்க, ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம செட்டப் தான், எல்லாமே நம்ம ரைடிங்க்கு தான். இது இப்படி சைடில் வச்சிருவோமா. இதுல சீக்ரெட் ஜிப்பும் இருக்கு, யூஎஸ்பி சார்ஜர்ஸ் இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா, இது வாட்டர் ப்ரூஃப். மெயினா சொல்ல மாட்டேன், இது வாட்டர் ப்ரூஃப், ஃபயர். இது சைலன்சர்ல ஓட்டை விழுந்து அந்த ஃபயர் ஆச்சு, இந்த ஹீட்டுக்குமே எதுவுமே ஆகல. ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், தெஃப்ட் ப்ரூஃப். ஸோ யாருக்காவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லை காண்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன் எப்படின்ட்டு. இல்லை அமேசான்லயுமே உங்களுக்கு அது கிடைக்குது, நல்ல ப்ராடக்ட். நான் அதுக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணல. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சா. இது உங்களுக்கு தெரியும், நம்ம ஹெல்மெட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இது பாருங்க, ஜங்ஷன் பாக்ஸே கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கு. நம்மளுக்கு தேவை இருக்கு, நீடு இருக்கிறதுனால. இது நம்ம பேக் பார்த்துட்டிங்களா. இது தேர்மல் லேயர். காஷ்மீர்லாம் ஆக்சுவலாக எங்கேயுமே எனக்கு வெள்ளிமலை, கொல்லி ஹில்ஸ்லையுமே எனக்கு யூஸ் ஆச்சு. நைட்டு 15 டிகிரி 28 15 டிகிரி கிட்ட வந்துச்சு. ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கேம்ப், டென்டிங் கேம்ப், இது சூப்பரா யூஸ் ஆச்சுங்க. ஸோ இன்னைக்கு இங்கே கன்னியாகுமரியில் தான் நான் 3 நாளாக ரூம் எடுத்திருக்கேன். பயங்கரமா செலவாகுது. ஆக்சுவலாக 350 rupees ஒரு நாளைக்கு. ஃபர்ஸ்ட் டே 400 வாங்கினாரு, இப்போ 350 வாங்குறாங்க டெய்லி. ஸோ
இது நம்ம கேம்பிங் 4500 ருபீஸ் ஆச்சு இது. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக 1800 இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, நம்ம டென்ட் எங்கேயா போடுறோம், நைட்டு தூங்குறோம்னா காலையில 10 மணி வரையும் ஆனாலுமே வெளியே வெளிச்சம் உள்ள வராது. பிளாக் பேரே பாருங்க, ஃப்ரெஷ் அண்ட் பிளாக். டென்ட் மட்டும் தனியாக போட்டுக்கலாம், அதுக்கு மேலே கவர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர். இது நம்மளுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக யூஸ் ஆகும். நம்ம பட்ஜெட்டை ஃபுல்லாக சரி பண்ண போகிறது, பட்ஜெட்டில் நம்ம ட்ராவல் எடுத்துகிட்டு போக போகிறதே இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ட்ராவலில். அப்புறம் இது நம்ம ட்ரிம்மரு, அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது பாடி வாஷ், ஃபேஸ் வாஷ். அண்ட் இது பாடி வாஷ் என்னடா சோப்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சோப்பு யூஸ் பண்ணி திருப்பி கவர் பண்ணி வைக்கிறது கஷ்டம். இது ஜஸ்ட் 50 ருபீஸ் தான். 100 ருபீஸ்க்கு ரெண்டுமே வரும், 50. ஸோ இந்த 50 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஷவர் வாஷ் யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒன்று. ஸோ இந்த மாதிரி இது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. நம்ம ஃபிஷ்ஷிங் ரொம்ப பிடிக்கும்ல, ஃபிஷ்ஷிங் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் தி கோல எங்கேயாவது நம்மளுக்கு லேக், ரிவர் ஏதாவது இருந்ததுன்னா, அங்கே ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுறோம், அந்த வீடியோ வரும். ஸோ இது உங்களுக்கு காஸ்ட் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, ஒரு 3-4 தௌசண்ட் மேலே, இது 5000 கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் நம்ம ரைடிங் ஜாக்கெட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அது ஒரு 5-6 தௌசண்ட். ஓவரால் நம்ம பைக் ஒரு 3 lakhs, லைக் இஎம்ஐ எல்லாம் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து ஓவராலாக ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நம்ம சேனல். இது எல்லாம் கேரி பண்ண போகிறோம், இது எல்லாம் எடுத்துக்கிட்டு தான். அப்புறம் நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, வாஷ் பண்ணியிருக்கேன், காய போடணும். ஸோ இதுதான் நம்ம ஆல் இண்டியா ரைடுக்கான ப்ரீ வீடியோ, எப்படி சொல்கிறது, ப்ரீ செட்டப். இதுதான் நம்ம vlog, இதெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம். இதை வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி எங்கேஜிங்காக உங்களை எடுத்துகிட்டு போக போகிறோன்றது தெரியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை எங்கேஜாக வச்சுக்கிறேன். நல்லா புது விஷயம் நான் காமிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை மட்டுமே நம்பி இவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன். ஸோ எல்லா ஸ்டேட்டையும் கிராஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு திரும்புகிறேன். அது வரைக்கும் நம்ம ட்ராவலில் தான் இருப்போம். நான் வீட்டுக்கு திரும்பும்போது என்கிட்ட அட்லீஸ்ட் சில்வர் பட்டன் இருக்கணும். அதுதான் என்னோட ஹோப். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட். இது எல்லாம் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே நான் காமிச்சிட்டேன், என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் காமிச்சிட்டேன், ரைடிங் ஜாக்கெட் தவிர. ரைடிங் ஜாக்கெட்டு காமிச்சிட்டுமா? ஸோ இதுதான் நம்ம ரைடிங் ஜாக்கெட். இது நான் பெங்களூரில் வாங்கினேன். இட் இஸ் லைக் 5 to 6 thousand வந்தது. சேஃப்டி லேயர் 2 ஏதோ வரும் இது, ஓகேவா? இது நம்ம ரைடர் ஒருத்தர் ஆன் தி கோல கொடுத்தாரு. அண்ட் அவர் வந்து 55-58 வயசோ அவர் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி. இவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட இது குளிருக்காது. இது எப்பவுமே நான் போட்டிருப்பேன். இவ்வளோதான் நம்ம செட்டப். ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்க, சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப எக்ஸைட்டடாக நான் போட்டேன், உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்பி போட்டேன். ஏன்னா இது எல்லாம் என்கிட்ட இருக்க செட்டப் நான் காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கன்னியாகுமரியில் நான் விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, சன்ரைஸ் சன்செட் பார்ப்போம். அது தனி வீடியோவாக வரும். அங்கேருந்து நம்ம சொல்கிறேன் அடுத்தது எங்கே போகிறேன்றது அங்கேயே சொல்கிறேன். ஸோ கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரோடில் ரொம்ப சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ரெஸ்ட் எடுத்து வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போடுங்க, முடிஞ்ச ரைடிங் ஜாக்கெட் வாங்குங்க. தட்ஸ் இட் கைஸ். லவ் யூ.